ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாள், நல்ல ஒரு வாரத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். நமக்கு உண்மையாகவே இது ஒரு மனமகிழ்ச்சியான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். அதை ஒரு மனுஷனாலும் பூட்ட முடியாது. ஏன்னா கர்த்தர் திறந்திருக்கிறார். கர்த்தர் திறந்தா ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்தா ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் திறந்த வாசல். இன்னைக்கு அதை நீங்க காண போறீங்க. உங்க வேலையில அதை பார்க்க போறீங்க, உங்க குடும்பத்துல அதை பார்க்க போறீங்க, உங்க ஊழியத்துல அதை நீங்க பார்க்க போறீங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை பார்க்க போறீங்க, உங்களுடைய தொழிலில் அதை பார்க்க போறீங்க. உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் இந்த வாசலுக்குள்ள எப்படி போறது, அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று நீங்க புலம்பிக் கொண்டிருந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் திறந்துட்டேன், இனி ஒரு மனுஷன் அதை பூட்ட முடியாது. திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இதுவரைக்கும் நம்ம மறுதலிக்கல. கொஞ்சம் பலன் இருந்தோம், ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்துக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறந்த வாசலுக்குள்ளே நம்ம கடந்து போக போறோம். பயப்படாதீங்க, கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்குள்ளே நாங்க பிரவேசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு என் ஆண்டவர் நீர் இடைப்பட்டதற்காக, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.